வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நியூஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2024 இசி கொஸ்டின் பேப்பருக்கான சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 21 இருந்து 25 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரின்சிக் கேரியர்ஸ் பெர் கியூபிக் சென்டிமீட்டர் இன் சிலிகான் இஸ். சிலிக்கானோட இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, அதாவது எண்ணெய் அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் எண்ணெயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 இன்டூ 10^10 பர் கியூபிக் சென்டிமீட்டர்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற வேல்யூ. இதுவே ஜெர்மானியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட வேல்யூ 2.5 இன்டூ 10^13 பர் கியூபிக் சென்டிமீட்டர்னு வரும். ஆப்ஷன் சில கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்தோட. ஸோ கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், which of the following is fastest analog to digital converter? அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபாஸ்டஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, எது ஃபாஸ்ட் ஆப்ரேட் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ஃபாஸ்ட் டைப். அதர் டைப்க்கு என்னென்ன டைம் தேவைப்படும், அதாவது கன்வர்ஷன் டைம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதே பார்த்துப்போம். இந்த ஃபிளாஷ் டைப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் டைம் வந்து டிசி கிளாக், என்ன கிளாக் அப்ளை பண்றோமோ அந்த கிளாக்லயே வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் நடந்துரும். அதனாலதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் டைப்னு சொல்றாங்க. அடுத்தது சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட கன்வர்ஷன் டைம்ன்றது n இன்டூ டி கிளாக், அது என்னன்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ். அடுத்தது ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ ரேம்ப் ஆர் கவுண்டர் டைப்னு சொல்லுவாங்க. ரேம்ப் ஆர் கவுண்டர் டைப் பாத்தீங்கன்னா 2^n-1 இன்டூ டி கிளாக். இன்டகிரேஷன் டைப் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் டைப் அமாங் எவ்ரி திங். அது வந்து 2^n+1 இன்டூ டி கிளாக். சரிங்களா? இதை வச்சுதான் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஏடிசி டைப்ன்றது ஃபாஸ்ட் டைப்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளமா கேட்கும்போது இந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் அதுக்கப்புறம் கிளாக் பீரியட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்மளோட கன்வர்ஷன் டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இன் ஃபேஸ் லாக் குரூப் பிஎல்எல் த லாக் ஸ்டேட் இஸ். பிஎல்எல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் லாக் குரூப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்டேட்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கிற விசிஓ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் இன்புட் ஃப்ரீக்வன்சி. விசிஓன்றது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். அதோட ஃப்ரீக்வன்சி இன்புட் ஃப்ரீக்வன்சியை ஈக்குவலா இருக்கும்போது அதை நம்ம லாக் ஸ்டேட் அப்படின்றத சொல்றோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், த ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயின் அண்ட் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ ஆஃப் அன் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இஸ். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல ஓப்பன் லூப் கெயினோட வேல்யூவும் ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயினோட வேல்யூ காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, அதாவது சிஎம்ஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோவும் என்ன இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடிய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற லார்ஜ் அண்ட் மச் லார்ஜர் தென் யூனிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. ஓப்பன் லூப் கெயினும் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கெயினும் லார்ஜா இருக்கணும் அண்ட் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், for 8-bit DAC whose output are in the range 0 to 10 volt, what is the analog output for the digital input? So digital input ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8-bit DACன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவுட்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 10 வோல்ட் வரைக்கும் இருக்கும், 0 to 10 வோல்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா அனலாக் அவுட்புட்டோட வேல்யூ. சரிங்களா? இங்க 8-bitன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த வேல்யூன்றது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மிட் வேல வரும். இந்த வேல்யூ வந்து மிட் வேல வரும். ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் 10 போது அதோட ஆஃப்னு சொல்லும் போது பாதி வேல்யூன்னும் போது 5 வோல்ட் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. சப்போஸ் நீங்க இந்த எக்ஸாக்டா இந்த மிட்வேல வராம வேற எதனா வேல்யூ வந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். அது எப்படி போடுறதுன்றது பார்ப்போம். ஸோ அனலாக் அவுட்புட் ஆஃப் டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா அனலாக் அவுட்புட் ஈக்குவல் டு ரெசல்யூஷன் இன்டு டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ. டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ. இங்க பைனரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதாவது டிஜிட்டல் வேல்யூன்றது இங்க டிஜிட்டல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க பைனரி வேல்யூ. அதை நம்ம டெசிமல் ஈக்குவலண்டா எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் த
DAC அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா V ரெஃபரன்ஸ் டிவைடட் பை 2 power n வரும். ஸோ DACோட அவுட்புட்ல LSBல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எந்த ரெண்டு ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா எது யூஸ் பண்ணாலும் மைனர் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கு ரொம்பவும் பாதிக்காது. ஸோ ஜெனரிக் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா V ரெஃபரன்ஸ் டிவைடட் பை 2 power n அந்த வேல்யூ தான் போட்டுருப்பாங்க. ஸோ V ரெஃபரன்ஸ் டிவைட் பை 2 power n ரெசல்யூஷன் இன்டூ டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் பைனரி வேல்யூ. இதோட இந்த பைனரி வேல்யூவோட டெசிமல் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 128 வரும். சரிங்களா? 1000000. இங்க வர்றது LSBல வர்றது பாத்தீங்கன்னா 2 power 0, 2 power 1 அது மாதிரி போகும் இல்லையா? ஸோ 1, 2, 4, 8, 16, 32, 64 அதுக்கப்புறம் 128. ஸோ 128ல மட்டும் தான் வேல்யூ இருக்கிறதுனால இந்த பைனரி வேல்யூக்கான டெசிமல் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 128 வரும். ஸோ 128 நமக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அண்ட் V ரெஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த 10 வோல்ட் டிவைட் பை 2 power n நம்பர் ஆஃப் பிட்ஸ். இந்த n என்னன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ். இப்போ 2 power 8 இன்டூ 128 வரும். சரிங்களா? இந்த 128 நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 256 வரும். ஸோ 256 இந்த 128 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 10 டிவைட் பை 2 வரும். உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். அனலாக் அவுட்புட்டோட வேல்யூ என்னன்னா 5 வோல்ட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டி. இது மாதிரி நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலாம். இல்ல சிம்பிளா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சுமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.